வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1947ல நமக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ நம்ம பொருளாதாரம் உண்மையில என்ன நிலைமையில இருந்துச்சு? பிரிட்டிஷ் ஆட்சியோட இறுதியில இந்திய பொருளாதாரம் ஏன் ஒரு மாதிரி தேங்கி போச்சுன்னு கொஞ்சம் ஆழமா அலச போறோம். இதுவரைக்கும் நாம பாலிசி, எக்கானமி, ட்ரேட்னு பேசிட்டு இருந்தோம். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு மனித முகம் இருக்கு இல்லையா? இந்த கொள்கைகளால சாதாரண மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க? அவங்க கொடுத்த விலை என்ன? சில நம்பர்ஸ் மூலமா அதை பார்க்கலாம். 32 வெறும் 32 வருஷம். இதுதான் அப்போதைய சராசரி இந்தியனோட ஆயுட்காலம். சுகாதார வசதிகள் எவ்வளவு மோசமா இருந்திருந்தா ஒரு மனுஷனோட சராசரி வயசே இவ்வளவு குறைவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்ல, இந்த நம்பரை பாருங்க. 1000 குழந்தைங்க பிறந்தா அதுல 218 குழந்தைங்க தன்னோட முதல் பிறந்த நாளை பார்க்கறதுக்குள்ளேயே இறந்து போயிடுச்சு. இது குழந்தை இறப்பு விகிதம். அந்த காலத்தோட கொடூரமான யதார்த்தத்தை இது நமக்கு காட்டுது. கல்வி நிலைமை அது இன்னும் மோசம். ஒட்டுமொத்த எழுத்தறிவு விகிதமே 16% கீழே தான் இருந்துச்சு. இதுல பெண்களோட நிலைமை வெறும் 7% தான். இதுல இருந்தே தெரியுது மக்கள் மேல அவங்களோட வளர்ச்சி மேல எந்த ஒரு முதலீடும் செய்யப்படலன்னு.